பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வழக்கம் போல குளிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு, சீக்கிரம் கிளம்பி போய் தனியாவை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். ஹாய் வருண் பேபி. தன்யா அவ எப்படி இங்க? ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? கண்டிப்பா பிரம்மையா தான் இருக்கும். என்ன வருண் பேபி, நான் எப்படி இங்கன்னு யோசிக்கிறியா? சாச்சா, கண்டிப்பா இது தன்யா இல்ல, இது பிரம்ம தான். என்ன பிரம்மையா? என்ன இவ இப்படி கேக்குறா? அப்போ இவ பிரம்ம இல்லையா? ஆனா இவ எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கா? என்ன வருண் பேபி, என்ன யோசிக்கிற நீ? நான் பிரம்மனா? என்ன பார்த்தா உனக்கு பிரம்ம மாதிரியா தெரியுது? இல்ல இல்ல, நீ பிரம்மலா இல்ல. என்னடி பண்ற? கையேற்றி. நான் ஏன் கையெடுக்கணும்? நீ ஏன் புருஷன், எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமை இருக்கு, என்னால கையெடுக்க முடியாதுப்பா. உன் புருஷன் தாண்டி, யாரடி இல்லன்னு சொன்னா? உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதாண்டி, அதே யாரடி இல்லன்னு சொன்னா? எனக்கு ஒரு மாதிரி கூசுதுடி, கையேற்றி. முடியாது வருண் பேபி. என்னடி இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்க? அம்மா எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த? நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் தானே சொன்னேன், அதுக்குள்ள நீ எப்படி வந்த? அது நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னியா, சரி ஓகே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமே நான் வந்தேன். ஆனா எங்க நீ பாத்ரூம் குள்ள போய் குளிச்சுக்கிட்டே இருக்க. அவ்வளவு நேரமா என்னதான் குளிப்பேன்னு தெரியல. ஒரு நாள் பாத்ரூம் குள்ள வந்து நீ எப்படி குளிக்கிற, எதனால இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாத்ரூம் குள்ள வந்து எப்படி குளிக்கிறேன்னு பாக்க போறியா? பைத்தியம் மாடி நீ. அதெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஐயோ வருண், உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிட்டு. கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளார எதுவுமே தப்பு கிடையாது, புரிஞ்சுதா? எதுவும் புரியலடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, தயவு செஞ்சு தள்ளி நில்லடி. அப்படியா? சரி ஓகே. என்னடி இது, தள்ளி நிக்க சொன்னா என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் நான் இப்படி நிக்க கூடாதா என்ன? நான் இப்படிதான் நிப்பேன். தன்யா என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாருடி, வேண்டாம், சொல்றது கேளு. என்ன புரியல? தன்யா என்னால முடியலடி. நீ வேற மனுஷனோட நிலைமை புரியாம தள்ளி நில்லடி. அப்படியா? என்ன முடியல? என்ன முடியலையா? எனக்கு போ என்னென்னமோ தோணுதுடி, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கோ. அதான் என்ன தோணுது? வேண்டாண்டி. அப்புறம் நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அப்படியா? ஐயோ ஆமாண்டி, அதுக்குதான் உனக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் போடுறேன். ஒழுங்கா தள்ளிப்போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வரேன், ரெண்டு பேரும் சாப்பிட போலாம். ஓகே? அப்படியா? தன்யா ப்ளீஸ் டி, சொல்றத கேளுடி, போடி இங்க இருந்து. வருண், நீங்க என் புருஷன் தானே? ஆமாண்டி, யாருடி இல்லன்னு சொன்னா? முதல்ல நக்கறடி. அப்புறம் எதுக்கு என்ன துரத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் இப்படிதான் இப்படிதான் நிப்பேன், போங்க. இதுக்கு மேல என்னாலே முடியாதுடி. வருண், என்னது, எதுக்கு இப்ப இப்படி தூக்கி வச்சிருக்கீங்க? இறக்கி விடுங்க. நான் சும்மா இவ்வளவு நேரம் உங்களை டீஸ் தான் பண்ணினேன், இறக்கி விடுங்க. சாரி மிஸ்ஸஸ் வருண், இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன், ஆனா நீங்க நான் சொன்ன பேச்ச கேட்கவே இல்லை. இப்போ என் பேச்ச என்னாலே கேட்க முடியாத நிலைமையில இருக்க. சோ வருண், எதுக்கு இப்ப அப்படி பாக்குறீங்க? உங்க பார்வையே சரியில்லை, விடுங்க வருண். வாங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன், ரெண்டு பேரும் போய் சாப்பிடலாம் வாங்க. ஆமாண்டி, கரெக்ட், சாப்பிடணும்ல. ஆமா, பசிக்குது, வாங்க போலாம். ஆமாண்டி, எனக்கும் இப்போ ரொம்ப பசிக்குதுடி. சோ சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. இறக்கி விடுங்க வருண், நீங்க இறக்கி விடுங்க, நான் போய் டேபிள்ல சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஓகே? தன்யா பசிக்குதுதான், ஆனா அது இந்த பசி இல்ல, இது வேற பசி. சோ வருண், இந்த வருண் பண்றீங்க? தன்யா நான் எதுவுமே பண்ணலடி, இனிமேதான் பண்ண போறேன்.
வேண்டாம். அப்படியா? ஆனா எனக்கு வேணுமே. என்ன? என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். ஆரம்பிக்கலாமா? என்ன? அது என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். சில்லு, உனக்கு ஓகே தானே? ஓ, எனக்கு ஓகேவா இல்லையான்னு உங்களுக்கு இப்பதான் கேட்க தோணி இருக்கு. இல்லடி, அது சரி ஓகே. உனக்கு ஓகே இல்லைன்னா வேண்டாம். ஓகே ஜோஜி பருண் பேபி, ஓகே இல்லாமலா இவ்வளோ நேரம்? சில்லு, அப்போ சில்லு. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூவப்போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பரமின்னல் ஏழும் நேரம். சில்லு, என்னன்னு தெரியலடி, மைண்ட்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருக்குடி. ஆமா வரும், எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியா? அப்போ இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கலாமா? என்ன புரியல? அடியே என் மக்கு பொண்டாட்டி, ஒன்ஸ் மோர்னு சொன்னடி. என்ன? அதெல்லாம் முடியாதுப்பா, இதோடைய போதும். அப்படியா? ஆனா எனக்கு வேணும் ஜில்லு. தருண் வேண்டாம். எனக்கு வேணுமே. தருண் வேண்டாம், சொல்றத கேளுங்க. வாய் தாண்டி வேண்டான்னு சொல்லுது, கண்ணு ரெண்டும் வேணும்ல கேக்குது. நான் இப்போதைக்கு ஜில்லோட கண்ணு சொல்றதான் கேட்க போறேன். சோ லவ் யூ ஜில்லு. லவ் யூ டு வரும். அர்ஜுன், என்னாச்சு? ஏன் சரியா சாப்பிடவே இல்லை நீங்க? அது பசிக்கலடி பாப்ஸ், அதான். நீ நல்லா சாப்பிட்டியா? நான் நல்லா தான் சாப்பிட்டேன், நீங்க தான் சரியா சாப்பிடவே இல்லை. ஒருவேளை என் சாப்பாடு பிடிக்கலையோ? ஹே, அப்படிலாம் இல்லடி, உண்மையாவே டின்னர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னமோ தெரியலடி, பசிக்கல அதான். மற்றபடி சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்படியா? சரிங்க சார். அர்ஜுன், நான் போய் டோர் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். வைஷு, நீ இரு, நான் போய் லாக் பண்றேன். அர்ஜுன், இதுல என்ன இருக்கு? நானே போய் லாக் பண்ணிட்டு வரேன், இருங்க. ஐயோ கடவுளே, எனக்கு என்னாச்சு? நான் எதுக்கு இப்ப அவளை இப்படி பாக்குறேன்? இதெல்லாம் தப்பு. டே அர்ஜுன், முதல்ல திரும்புடா. அர்ஜுன், அர்ஜுன். சொல்லு வைஷு. என்னாச்சு இவருக்கு? அந்த பக்கம் திரும்பி பேசுறாரு. அர்ஜுன், நான் இங்க நிக்கிறேன். தெரியுது வைஷு. சரி ஓகே, தூங்கலாமா? என்னாச்சு இவருக்கு? அர்ஜுன், அர்ஜுன் ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். ஐயோ, விட மாட்டா போல இருக்கே. சொல்லுடி. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒரு மாதிரி வேற பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? அதாண்டி எனக்கும் என்னன்னு தெரியல. இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தேன், ஆனா இப்போ அது ஒன்றும் இல்லை வைஷு. என்னமோ போங்க, ஒன்றும் புரியல. அர்ஜுன், நான் கேட்கணும்னு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். இந்த சாரி எப்படி இருக்கு அர்ஜுன்? இந்த சாரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ கடவுளே, இது என்ன எனக்கு வந்த சோதனை? மறுபடியும் சாரிலே வந்து நிக்கிறா. என்ன வைஷு, இந்த சாரியா? இந்த சாரி எனக்கு ஞாபகம் இல்லையேடி. என்ன ஞாபகம் இல்லையா? அர்ஜுன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆன்லைன்ல எனக்காக ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தது இந்த சாரி தான். இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ ஆமால, அது இந்த சாரி தான். எங்கடி என் மைண்டு தான் இப்போ என்கிட்ட இல்லையே. ஐயோ ஆமாடி, நான் மறந்துட்டேன், சாரி. அது சரி அர்ஜுன், இன்னைக்கு நீங்க சுத்தமா சரியில்லை போங்க. ஒருவேளை ரொம்ப தூக்கம் வருதோ, டயர்டா இருக்கீங்களோ? ஆமா ஆமா, எனக்கு தூக்கம் வருதுடி. சரி ஓகே, நம்ம தூங்கலாமா? அர்ஜுன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு படபடப்பா இருக்கீங்க? சரி ஓகே, தூங்கலாம். ஒரு 2 minutes இருங்க, நான் போய் சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? அப்பா, அத முதல்ல பண்ணுடி. என்ன அர்ஜுன், புரியல? இல்லடி, அது ரொம்ப நேரமா நீ சாரியிலே இருக்கியா, அதான் சேஞ்ச் பண்ணுடின்னு சொல்ல வந்தேன். ஆமா அர்ஜுன், சரி ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், கொஞ்சம் கால் எடுங்க. சரிடி. பாத்து
அர்ஜுன் சாரி, அது புடவை தடுக்கி மேலே விழுந்துட்டேன், சாரி. என்னாச்சு இவருக்கு? நம்ம பேசுறது காதுல விழுதா இல்லையா? அர்ஜுன், அர்ஜுன், ஆ வைஷு அர்ஜுன், என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? வைஷு அது நான் ஒன்று கேட்கட்டுமா? ம் வைஷு அது நமக்குள்ள இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டான்னு 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணினோம். ஆனால் அது வரைக்கும் ஹக்கு கிஸ்ஸு இதுக்கெல்லாம் அலௌடு தானடி? வைஷு வைஷு என்னாச்சுடி? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? அர்ஜுன், இது வேண்டாம் இப்போதைக்குன்னு முடிவு பண்ணியிருக்கோம் தான். ஆனால் ஹக்கு கிஸ்ஸு எதுவுமே வேண்டான்னு நம்ம எதுவுமே பேசவே இல்லையே. ஓ ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? ஆஹா, ஒன்றும் சொல்லலையே. வைஷு நீ சொன்னது எனக்கு காதுல விழுந்துருச்சு. அப்போ ஹக்கு கிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிதானே? ம் ம் வைஷு அப்போ இப்போ அர்ஜுன், உங்களுக்கு எனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. என்கிட்ட இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? ஆமால, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல. அப்போ இதுக்கெல்லாம் இனிமே பர்மிஷன் கேட்க வேண்டாம்னு சொல்ற அப்படிதானடி? ம் லவ் யூ டி பாப்ஸ். ஆக்சுவலா இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஒரு உண்மையே சொல்லணும்னா உன்னை இந்த சாரியில பார்த்தோன்னே நான் ஃப்ளாட்டு. எங்கடா நம்ம போட்ட ரூலை நம்மளே மீறிடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் பதட்டமா இருந்தேன். இப்போவும் அந்த ரூலை மீறிடுவணும்னு பயமாக தாண்டி இருக்கு. ஸோ நீ எழுந்துட்டனா ரூல் மீறாமல் 2 பேரும் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா என்ன அர்ஜுன், நீங்கள் இருக்கீங்களே? அடி வாங்க போறீங்க. முதல்ல விடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்கள் தூங்குங்க. லவ் யூ டி வைஷு. நீ போய் சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. விட்டா தான் சார் போக முடியும், விடுங்க. என்னமோ தெரியலடி, உன்னை விடுறதுக்கே மனசு வரல. இருந்தாலும் தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால விடுறேன். ஓகே சரிங்க சார். லவ் யூ அர்ஜுன். வி டு டி பாப்ஸ். மேம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப நான் கிளம்புறேன். அக்கா, நீங்க என்ன மேம்லாம் கூப்பிடாதீங்க, மித்ரானே கூப்பிடுங்க. இது மேம்னு கூப்பிட்டே பழகிடுச்சா, அதனாலதாம்மா. சரிங்கக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதெல்லாம் பத்திரமா போயிடுவோமா. ஆதி சார் தான் கார்ல போய் என்ன டிராப் பண்ண சொல்லியிருக்காரு. உண்மையாவே சொல்றேம்மா, ஆதி சார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாக்கா. பாருமா மித்ரா, ஆதி சாரோட நல்ல மனசுக்கும் உன்னோட நல்ல மனசுக்கும் சீக்கிரமா எல்லாமே சரியாகிடும். நீங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா வாழ்வீங்க. சரிம்மா, எனக்கு நேரம் ஆகுது. வீட்டுல பிள்ளைங்கலாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் கிளம்புறேம்மா. சரிங்கக்கா. மித்ரா, ஆதி சார் கிட்ட சொல்லிட்டேன். இனிமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணினா போதுமா. ஏன்னா புண்ணெல்லாம் நல்லாவே ஆறிக்கிட்டு வருது. அதனால டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. நான் ஆதி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்ககிட்டயே சொல்லிடுறேன். சரியா? அதனால நாளைக்கு நான் வரமாட்டேமா, நாளைக்கு தான் ட்ரெஸ்ஸிங் பண்ண வருவேன். சரியா? சரிங்கக்கா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா மித்ரா, நான் கிளம்புறேம்மா. ஆதி சார் கிட்ட சொல்லிடு. சரிங்கக்கா. என்ன மேடம், யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மாவா? அப்படி என்ன மித்து பாப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது உன்னோட வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டணும்னு எனக்கு தோணுது ஹிட்லர். என்ன வீணடிச்சிட்டுன்னு தோணுது? புரியலையே. இல்லை, அது கல்யாணம் ஆனால் எல்லாருக்குமே சில ஆசைகள் இருக்கும்ல. ஆனால் உனக்கு அதை எதையுமே என்னால் நிறைவேற்ற முடியல. அதான் உன் வாழ்க்கையை சேர்த்து நான் வீணடிக்கிறேன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. மித்து, என்னடி பேசுற நீ? ஏன் இப்படி நீ பேசும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுரி. நீ ஒரு வாட்டி இப்படி சொல்லும் போது நான் ஏதோ ஒன்று உடம்புக்கு காதலிச்ச மாதிரி நீ சொல்ற மாதிரி இருக்கு மித்து. என்ன சாச்சா, நான் அப்படி சொல்லல. நீ சொல்றது எனக்கு அப்படி தாண்டி இருக்கு. இல்லை, நான் சத்தியமா அப்படி சொல்லல. மித்து, இங்க பாருடி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். சீக்கிரமாவே இது எல்லாம் மாறிடும். அண்ட் நீ நானும் எந்த மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃபை வாழணும்னு ஆசைப்பட்டமோ அதை வாழ தான் போகிறோம். சரியா? அது கொஞ்சம் டிலே ஆகுதுரி, அவ்வளோதான். நீ இப்படிலாம் யோசிக்காத மித்து, எல்லாம் சீக்கிரமா சரியாகும். ஓகே? சரிங்க மேடம், இப்போ டைம் ரொம்ப ஆகிடுச்சு. சரி வா, உன்னை நான் தூங்க வைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் போறியா? கூப்பிட்டு போட்டுமா? இல்லை வேண்டாம், அது நர்ஸக்கா இருக்கும்போது அவங்க கூடவே போயிட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? சரிடி, அப்போ வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். டைம் ஆகுது பாரு.
இல்லை எனக்கு தூக்கம் வரல. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். இந்த மாதிரி நீ லூசுத்தனமா யோசிக்கும் போதே நினைச்சேன் மேடம்க்கு இன்னும் தூக்கம் வரலன்னு. தூக்கம் வரலையா? பேசாம 2 பேரும் மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாமா? உண்மையாவா? உண்மையாதான் மேடம், வாங்க போலாம். ஏய், இந்த இடம் உண்மையாவே நைட்ல ரொம்ப அழகா இருக்கு. ஆமா மித்து, எனக்கு டெரஸ் ரொம்ப பிடிக்கும்டி. நைட்ல மோஸ்ட் ஆஃப் த டே நான் இங்க நின்னுதான் உனக்கு போனே பேசுவேன். நைட் டைம்ல இங்க இருந்து பார்க்கும்போது சிட்டியே ரொம்ப அழகா இருக்கும்டி. ஆமா ஹிட்லர், பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல? ஆமாடி, பாரு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. அதோட வானத்துல ஸ்டார்ஸ் மூன் எல்லாம் செம்மையா இருக்குல்ல. மித்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய நாள் நானு, வருண், ஜானு, அர்ஜுன் எல்லாரும் இங்க உட்காந்து தான் அரட்டை அடிப்போம். அப்படியா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன உடனே உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல காட்டணும்னு நினைச்ச இடம் இதுதான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப ஸ்பெஷல். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஹிட்லர். சரி ஓகே. பனி வேற ரொம்ப பெய்யுது, சோ கீழே போலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. என்ன இன்னும் கொஞ்ச நேரமா? மித்து பாப்பா, விளையாடுறியா நீ? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுடி. இப்ப போய் தூங்கினாதான் கரெக்டா இருக்கும். வா போலாம். ஹிட்லர் ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கலாமே. சரிங்க மனைவி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம். மித்து, லவ் யூ டி. லவ் யூ டு ஹிட்லர். மச்சான், என்னடா இது? இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு நினைச்சா இப்படி ஆகிடுச்சு. ஆமாண்டாதி, இது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. கன்ஃபார்மா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன். பட் கிளைண்ட்ஸ் என்னடா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எனக்கும் ஒரே குழப்பமா தாண்டா இருக்கு. நமக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னு சொன்ன கிளைண்ட்ஸ் திடீர்னு என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கொடுக்க போறோன்னு எதுக்கு சொல்றாங்கன்னு. அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் அண்ட் குறைஞ்சது ஒரு 15 நாட்டிலேயாச்சும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும். அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் எதுக்குடா இப்படி நம்ம கூட வந்து போட்டி போடுறாங்கன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியலடா. அதான்டா அது எனக்கும் புரியல. என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. பட் அவங்க எதுக்கு நம்ம கூட வந்து காம்படிட் பண்றாங்கன்னு தான் சுத்தமா புரியலடா. அதோட அவங்க கொட்டேஷன் பண்ணிருக்க அமௌண்ட் பாத்தியா ஆதி? பார்த்தேன்டா வருண். சரி ஓகேடா ஆதி, இப்போ என்ன பண்ண போறோம்? டே அர்ஜுன், இது என்னடா கேள்வி? மறுபடியும் அப்ரோச் பண்ண வேண்டியதான். டே ஆதி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? டே, என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சிஇஓ மிஸ்டர் சத்யபிரகாஷ் உன்னோட ரோல் மாடல்டா. அவரை தானே இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவேன். அவரையே எதிர்த்து மறுபடியும் கொட்டேஷன் ஃபைல் பண்ணா எப்படி மச்சான்? அது சரியா வருமா? ஆமாண்டாதி, எங்களுக்கு நல்லாவே தெரியும் சத்யபிரகாஷ் சார் தான் உன்னோட பிசினஸ் ரோல் மாடல் அண்ட் அவர் தான் உன்னோட இன்ஸ்பிரேஷன். அப்படி இருக்க பட்சத்துல நீ அவரையே எதிர்த்து மறுபடியும் ப்ராஜெக்ட் அப்ரோச் பண்றது எப்படிடாதி? அது சரியா வருமா? அதோட இவ்வளோ பெரிய கம்பெனி, அதுவும் இன்டர்நேஷனல் கம்பெனி இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய கம்பெனிஸ் வாலண்டியராகவே இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் காம்படிட் பண்ணலன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்கடா. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம மறுபடியும் கிளைண்ட்ஸை போய் அப்ரோச் பண்ணினா அது சரியா வருமாதி? டே வெயிட், என்னடா பேசுறீங்க 2 பேரும்? அப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சத்யபிரகாஷ் சார் தான் பிசினஸ்ல என்னோட ரோல் மாடல் அண்ட் ஆல்சோ மை இன்ஸ்பிரேஷன் டூ. பட் அது வேறடா. அதுக்காக பிசினஸையும் இதையும் எப்படிடா ஒன்னா சேர்க்க முடியும்? இங்க பாருங்கடா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிசினஸ்னு வந்துட்டா அது பிசினஸ், அவ்வளவுதான். மற்றபடி இதுல வேற எதையுமே என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது, சரியா? அண்ட் ஃபைனல் டிசிஷன் இதுதான். நம்ம மறுபடியும் கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ண போறோம் அண்ட் இதுல எல்லாம் நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்தந்த வேலையெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே ஆதி, இதுக்கும் இன்னொரு வாட்டி நல்லா யோசிடா. பிகாஸ் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நிறைய கம்பெனிஸ் இந்த ப்ராஜெக்ட்ல வாலண்டியரா வேண்டான்னு சொல்லிட்டு விலகிட்டாங்கடா. அண்ட் அஃப்கோர்ஸ் சஞ்சய் குரூப் கூட நேத்தி தான்டா இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு விலகினதா நியூஸ் வந்துச்சு. அதனாலதான் அது சொல்றேன், இவ்வளோ பெரிய கம்பெனி கூட நம்ம போட்டி போடணுமா என்ன? அருண், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் பெரிய கம்பெனிஸ் கூட நம்மள மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் போட்டி போடக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா என்ன? இங்க பாரு வருண், உனக்கு நல்லாவே தெரியும் பிசினஸ்னு வந்துட்டா நான் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் டிசிஷன் மேக் பண்ணிட்டேன் அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே அது சரி, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா உன் டிசிஷன் இதான் மாற்ற மாட்டி. சரி ஓகேடா அது, நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை எல்லா வழியிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே யாடா வருண், தட்ஸ் குட். குட் மார்னிங் விக்ரம். குட் மார்னிங் டாட். விக்ரம், வாட் ஹேப்பன்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? விக்ரம், உங்ககிட்ட தான் கேட்குறேன், வாட் ஹேப்பன்? டாட், அது எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா தான் டாட். விக்ரம், இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு விக்ரம். இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட், நம்ம லெவலுக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு போயிட்டு நம்ம காம்படிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் நீ எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைச்சே ஆகணும்னு இப்படி ஒத்த காலில் நிக்கிற? ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் அவன் கைக்கு போகக்கூடாது டாட், அதனாலதான். விக்ரம், நீ யாரு சொல்ற? எல்லாம் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் டாடி சொல்றேன். வாட்?
விக்ரம் என்ன சொல்ற நீ பின்ன என்ன டாட் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மோர் தென் 15 கண்ட்ரில நம்ம பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கோம் எல்லா இடத்துலயுமே டாப் பட் இந்தியால அந்த ஆதி தான் டாட் டாப்ல இருக்கான் அவனை அடிக்கணும் டாட் நம்ம இந்தியாலயும் நம்ம தான் டாட் டாப்ல இருக்கணும் அதுக்காக தான் சின்ன ப்ராஜெக்ட் கூட அவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் நான் காம்படிட் பண்ணிட்டு இருக்கேன் விக்ரம் வாட் இஸ் திஸ் இந்தியால வேணும்னா நம்ம டாப்ல இல்லாம இருக்கலாம் பட் எல்லா கண்ட்ரிலயும் நம்ம தானே விக்ரம் டாப்ல இருக்கோம் அதோட ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப சின்ன கம்பெனிஸ் மிஞ்சி போனா ஒரு 3 பிரான்ச் தான் வச்சிருப்பாங்க அவங்க கூட நம்ம எதுக்கு விக்ரம் காம்படிட் பண்ணிக்கிட்டு நோ டாட் நோ எல்லா இடத்துலயும் என்பி இன்டர்நேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் டாப்ல இருக்கணும் அண்ட் ப்ளீஸ் டாட் இதுல தயவு செஞ்சு நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க இந்த ப்ராஜெக்டை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல டாட் அது சின்ன ப்ராஜெக்டோ பெரிய ப்ராஜெக்டோ அது அந்த ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு கிடைக்க கூடாது டாட் டாட் விக்ரம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா நோ டாட் இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி இல்ல ஓகே டாட் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அண்ட் மம்மி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க தென் யுவர் விஷ் ஓகே டாட் பாய்